தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்வதாக கூறி முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு தொடர்ந்து நடத்தி வரும் விளம்பர நாடகம் மற்றும் நிர்வாக அலட்சியம் ஆகியவை இப்போது தமிழ்நாட்டு இளைஞர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது. முதலீடுகளை ஈர்க்கும் முயற்சியில் நிர்வாக திறன்மையின்மையும் வெளிப்படைத்தன்மை இல்லாமையும் வெளிப்படுத்தியதன் மூலம் திமுக அரசு பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களையும் லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளையும் அண்டை மாநிலங்களுக்கு பறி கொடுத்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் தென்கொரிய நிறுவனம் 1720 கோடி ரூபாய் முதலீட்டில் திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டானில் தோல் அல்லாத காலணிகள் செய்யும் தொழிற்சாலையை அமைப்பதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டது. இதன் மூலம் 20,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று பெருமிதப்படுத்தப்பட்டு எப்போதும் போல் விளம்பரம் செய்து கொண்டது தமிழ்நாடு அரசு. 3 மாதங்களே ஆன நிலையில் இந்த நிறுவனத்தை இப்போது ஆந்திராவுக்கு கொண்டு சென்று விட்டார் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு. இதே போல கடந்த மாதம் கூகுள் நிறுவனத்தின் 87,520 கோடி ரூபாய் மெகா திட்டத்தை விசாகப்பட்டினத்திற்கு கொண்டு போனார்கள். இந்த திட்டத்தை நம் மாநிலத்திற்கு கொண்டு வர தமிழ்நாடு அரசு முயற்சி கூட செய்யவில்லை. தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம். இங்கே நிலம் என்பது மிகவும் அரிது. கேட்பவர்களுக்கெல்லாம் அதை தூக்கி கொடுக்க முடியாது. வரப்போவது என்ன மாதிரியான தொழிற்சாலை, அது எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும், அவை அதிக சம்பளம் கொண்ட வேலைகளா இருக்குமா போன்ற பலவற்றையும் ஆராய்ந்து பார்த்துதான் முடிவுகள் எடுக்க வேண்டியுள்ளது என்று தென்கொரிய நிறுவனத்தின் வெளியேற்றத்துக்கு காரணம் சொல்கிறார் தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா. இதெல்லாம் அந்த நிறுவனத்தோடு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடும்போது அவருக்கு தெரியாதா? அப்போது என்ன செய்து கொண்டிருந்தார்? தமிழ்நாட்டை $1 டிரில்லியன் பொருளாதாரமாக்குவோம் என்று தமிழ்நாட்டின் முதல்வரும் அமைச்சர்களும் அடிக்கடி மார்த்தட்டி கொண்டிருக்கின்றனர். இதை மனதில் வைத்து முதலீட்டாளர்கள் மாநாடுகளை நடத்தினர். பல நாடுகளிலிருந்தும் முதலீட்டை ஈர்ப்பதற்காக முதல்வர் ஸ்டாலினோ ஐக்கிய அரபு அமீரகம், சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின், அமெரிக்கா, ஜெர்மனி, இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கு குடும்பத்துடன் சென்று வந்தார் முதல்வர். மேலும் திமுக அரசு அமைந்தது முதல் இதுவரை தமிழகத்துக்கு 10.62 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்படுகின்றன. 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு 32.81 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகளை உறுதி செய்திருக்கிறோம் என்று சமீபத்தில் பெருமிதப்பட்டார் முதல்வர் ஸ்டாலின். TRP ராஜா இன்னும் ஒருபடி மேலே சென்று இதில் 77% நடைமுறைக்கு வந்துவிட்டன என்றார். ஆனால் இந்த ஒப்பந்தங்களில் 10% கூட நடைமுறைக்கு வரவில்லை. எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்துவதோடு இது குறித்து வெள்ளை அறிக்கையை கொடுக்கும்படி அரசை கேட்டனர். TRP ராஜா இவர்களின் வாயை அடைப்பது மாதிரி வெள்ளை அறிக்கை கொடுப்பார் என்று பார்த்தால் ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்துக்காட்டி இதுதான் வெள்ளை அறிக்கை என்று எதிர்க்கட்சி தலைவரை எகத்தாளம் செய்வதாக நினைத்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களை எகத்தாளம் செய்கிறார். திமுக அரசு விளம்பர பலகைகளிலும் சமூக ஊடகங்களிலும் மட்டுமே வெற்றிகளை காட்டுகிறது. ஆனால் உண்மையில் வேலை வாய்ப்புகளை உருவாக்க தவறி தமிழக இளைஞர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கிவிட்டது. வெறும் விளம்பரங்களை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றுகிறது என்பதே உண்மை. நிர்வாகத்திறனில் தோல்வி அடைந்து பொய்ப்புள்ளி விவரங்களை கூறி இளைஞர்களுக்கு செய்த துரோகத்திற்கு திமுக அரசு கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆக வேண்டும்.